அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கை வந்து ரவுண்டாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கையை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையிலேருந்து இடுப்பு வரைக்குமா நேராக வந்து நம்ம தையல் போட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் பாடி பீஸ் தனியாகவும் கை பீஸ் தனித்தனியாகவும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாடி பீஸோட கையை வந்து ரவுண்டாக வந்து அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எல்லாமே ரவுண்டு கை தான் வந்து தைப்பாங்க. அதாவது ரவுண்டாக தான் வச்சு தையல் வந்து போடுவாங்க. இப்போ தான் யாரும் அந்த மாதிரி தைக்கிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் வந்து அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இப்போவும் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ரவுண்டாக வந்து கை அட்டாச் பண்ணி தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட டைட் வர்றது, லூஸ் வர்றது, சுருக்கம் வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் அவங்க அப்படியே போட்டு பழகினவங்க வந்து அதை மாற்ற மாட்டாங்க. எனக்கு அடிக்கடி வந்து பிரித்து விடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயிட் தையல் வந்து கேட்பாங்க. அதுதான் வந்து நமக்கு அடிக்கடி பிரித்து விட்றதுக்காகட்டும் இல்லை பிடிச்சி தைக்கிறதுக்காகட்டும் அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இன்னுமுமே வந்து இப்படி ரவுண்ட் கை போட்டு பழகினவங்க அது மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கழுத்தும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நான் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி சைடில் வந்து நான் வந்து தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். அதாவது கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆம்ஹோல் நாச் வந்து நம்ம போடுவோம் இல்லைங்களா, மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாச்சஸ் வந்து போட்டிருப்போம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி அந்த ரெண்டையுமே வந்து ஃப்ரண்ட் நாச்சும் பேக் நாச்சும் ரெண்டையுமே கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி இடுப்பு சுற்றளவில் மார்க் பண்ணதையும் கரெக்டாக வச்சுட்டு அதில் இருந்து மேலே நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ண நாச்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். இது வந்து பாடி பீஸில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து நம்ம எந்த இடத்துல நாச் போட்டிருக்கோமோ அந்த இடத்து வரைக்கும் இந்த மாதிரி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம 3 தையல் போடுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம 3 தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ 3 தையல் இதே மாதிரி போட்டுட்டு நான் சைடில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி 2 பீஸையும் சேர்த்து வச்சு நான் போட்டுக்கிறேன். அந்த இப்போ 4ஆவதாக நம்ம போட்ட தையலுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து சைடு வந்து நம்ம தைச்சி வந்து விட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம கை வந்து அட்டாச் பண்ணலை. இப்போ இது மாதிரி நான் வந்து கையை வந்து தனியாக நம்ம எப்பயும் போல் அடித்து திருப்புவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து அடித்து திருப்பிக்கிறேன். லைனிங் பீஸாக இருந்தால் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். 1/2 இன்ச்சு தான் நம்ம தையலுக்காக கீழே வந்து விட்டுருப்போம். அந்த கீழே விட்ட 1/2 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பி அடித்து திருப்பிக்கலாம். இதே இது பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் கீழே வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம பட்டி போட்டு தைப்போம். அதே மாதிரி தைச்சிக்கலாம். நம்ம நார்மலாக கை எப்படி கீழே வந்து ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல சில்க்கு, அதனால் வெளியில் நூல் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கீழே வந்து தையல் எதுவும் போடலை. படிமான தையல் வந்து லைனிங்கில் போட்டதோடு அப்படியே விட்டுட்டு நான் வந்து மேலே வந்து மேல் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடில் வந்து உள்ளே தள்ளி நான் வந்து தையல் வந்து போடுறேன். இது எதுக்காகன்னு கேட்டால் உள்கை வந்து கட் பண்ணுறதுக்காக. நம்ம மேல் பகுதியிலேயே தையல் போட்டோன்னா அப்புறம் திருப்பி உள்கை வெட்டிட்டு திரும்பி நம்ம அந்த இடத்துல தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் தையல் போடும்போதே கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க மேல் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கை வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். அதில் சென்டரில் இருக்கிற நாச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கீழே வந்து நான் எந்த தையலும் போடல, சுற்றி மேலே வந்து தையல் வந்து போட்டிருக்கேன். லைனிங் கிளாத்து கூட சேர்த்து வந்து தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உள்ளே தள்ளி தையல் போடணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே உள்கை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம உள்கை எந்த அளவு கட் பண்ணுவோமோ அதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு தையல் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ உள்கை கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நம்ம ஒரு நாச் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து ரைட் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்ட் கையை வச்சு அளவு எடுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு வந்து அந்த கையோட அளவு வந்து எடுக்கணும். அந்தந்த கைக்கு அதோட அளவு வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு கை சுற்றளவு அதிகமாகவும் ஒரு கையோட சுற்றளவு கம்மியாகவும் வந்து இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே அளவை 2 கைக்குமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கை லூஸாகவும் ஒரு கை டைட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அளவு ப்ளவுஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்தந்த கைக்கு அந்தந்த கையோட சுற்றளவு வந்து எடுங்க. அதுதான் வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாடி பீஸில் வந்து நீங்கள் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணும்போதும் பேக் சைடு என்ன அளவு இருக்கோ அதே அளவு பேக் சைடுக்கு எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் ஹூக் பட்டி இருக்கிற சைடு வந்து என்ன சுற்றளவு அளவு இருக்கோ அதே அளவு வைக்கணும். அதே மாதிரி வீப்பட்டி இருக்கிற சைடு வீப்பட்டிக்குரிய அளவு வந்து நம்ம வைக்கணும். அதனால் மொத்த சுற்றளவு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஷேர் பண்ணி வைக்கக்கூடாது. இதே இது நம்ம அளவெடுத்து தைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அதை பிரித்து வந்து வைக்கலாம். இதே இது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அளவு ப்ளவுஸில் பேக் என்ன அளவு இருக்கோ ஃப்ரண்ட் என்ன அளவு இருக்கோ அந்தந்த அளவு அதுக்கு மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கையிலையுமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கீழே சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம கை கட் பண்ணும்போது ஆம்ஹோல் சைடில் ஒரு நாச்சஸ் வந்து நம்ம போடுவோம். அந்த இடத்து வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ கீழே கையோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு நாச் வந்து போட்டிருப்போம். அது வரைக்கும் நான் வந்து தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம 3 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 தையலுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம லாஸ்ட்டில் 2 பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கை வந்து அந்த உள்கை கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஆப்போசிட் கைக்கு வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கை தனியாக சைடு தைச்சிருக்கோம். அதே மாதிரி பாடி பீஸும் தனியாக வந்து தைச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறது தான் வந்து நம்ம ரவுண்டு கை தையல் போடுறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இதில் வச்சு பார்த்திங்கன்னா பாடி பீஸை விட கை பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சுற்றளவு அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சுற்றி தைச்சிட்டு வரும்போது நமக்கு சரியாக வந்து வரும். இப்போ இதில் அந்த நம்ம சைடில் ஜாயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த சைடு ஜாயிண்ட்டும் கையோட சைடு ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு திருப்பி இந்த பாடி பீஸை இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா கை பீஸ் வந்து உள்ளே போயிடும். இப்படி கை பீஸை உள்ளே வச்சுட்டு பாடி பீஸை வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிலும் நீங்கள் வந்து கையிலே வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து நீங்கள் வச்சு பார்க்கலாம். அப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது. சுற்றி தைக்கும்போது கூட குறைய இல்லாமல் 2 பீஸோட சுற்றளவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அட்டாச் வந்து பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் தைச்ச எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பக்கூடாது, பேக் சைடில் வந்து திருப்பணும். அதை நம்ம அப்படியே வச்சோன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அதை இந்த மாதிரி மடித்து விட்டு நான் வந்து தைச்சிக்கிறேன். இது மடித்து விட்டு தைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கு அந்த ரவுண்டு தையல் போடும்போது அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி பாடி பீஸ்லையும் பேக் சைடில் வந்து திருப்பி விடலாம். ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் பேக் சைடு வந்து அதை திருப்பி நான் வந்து தைக்கிறேன். இப்போ நம்ம சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து பேக் சைடில் மடித்து வந்து தைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு ஜாயிண்ட் போட்டதையும் நம்ம கையோட சைடு ஜாயிண்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து சரியாக இருக்கணும். இப்போ ரெண்டையுமே வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பி இருக்கேன். இப்போ ரெண்டையுமே ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம கையிலையும் நமக்கு ஃப்ரண்ட் சைடு எதுன்னு தெரியறதுக்காக நம்ம உள்கை கட் பண்ணி சிசர் நாச் வந்து போட்டிருக்கோம். அதையும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் கரெக்டாக
வச்சுட்டு நம்ம அந்த சைடு ஜாயிண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம கீழே மடித்து தைச்சி விட்டோம் இல்லைங்களா, அதையும் வந்து பேக் சைடில் திருப்பி விட்டுறணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அப்படி சரியே இல்லை, எனக்கு வந்து கைப்பீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த கையோட சுற்றளவு கீழே இருக்கிற சுற்றளவு கரெக்ட் பண்ணக்கூடாது. அதை அப்படியே வச்சுட்டு மேலே அந்த ஆம்ஹோல் நாச்சஸ் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டு நம்ம தையல் வந்து போடலாம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே 2 பீஸையும் சேமாக வச்சு நம்ம அப்படியே தையல் வந்து போடலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம 1/2 இன்ச்சில் வந்து போடணும். ஏன்னா நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு தான் நம்ம வந்து விடுவோம். நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/4 இன்ச்சில் வந்து தையல் போடலாம். ஆனால் 1/4 இன்ச்சு நீங்கள் விடுறதை விட நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியாக வந்து வரும். இப்போ அதே 1/2 இன்ச்சில் வச்சு நம்ம தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்படி திருப்பினீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம 2 தையல் போட வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு ஜாயிண்ட்டும் அந்த ஆம்ஹோல் கையோட ஜாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு ப்ளஸ் மார்க் மாதிரி கரெக்டாக வந்து இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து மேலே கீழே ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸையும் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே ஆம்ஹோல் சைடில், அதாவது மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம சுற்றளவு வச்சு தைச்சிக்கிட்டே வரும்போது நம்ம கையில் வந்து சென்டர் நாச்சு ஒன்று போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுவும் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்து தைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கையோட சென்டர் நாச்சும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது 2ம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். அப்போது பேக்குக்கு பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டும் வந்து நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். அப்படி மேட்ச் ஆகும்போது நம்ம ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நேர்த்தையல் போட்டு தைக்கிறது நீட்டாக தான் இருக்கும். அதை விட நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பட் இது வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யாரும் இதை விரும்புறதில்ல. பட் இதே மாதிரி தைச்சி போட்டவங்க யாரும் ஸ்ட்ரெயிட் தையல் போட மாட்டாங்க. அதனால் இதையும் நீங்கள் வந்து பழகி வச்சுக்கோங்க. கேட்குறவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். நமக்கு இது தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ இது 2 பக்கமுமே வந்து 2 தையல் நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தையல் தான் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இப்போது 2 தையல் வந்து நம்ம அது மேலேயே வந்து நம்ம போடணும். தள்ளி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த இதில் 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போடுறோன்னா அதே இதில் வந்து நம்ம போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட MMA டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பார்க்குற டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனல் வந்து நாகா டிசைனர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் வந்து வாய்ஸ் எதுவும் கொடுக்காம வெறும் வீடியோ மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் நாகா டிசைனர் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து வியூ ஆகும். அதில் போய் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு 1-2 வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி வர காலங்களில் அதுலேயும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து வாய்ஸ் வந்து வராது, ஒன்லி வீடியோ மட்டும்தான் வரும். அது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க நீங்கள் அந்த சேனல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வர வீடியோஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னுடைய இந்த MMA டெய்லர் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ, எந்தளவுக்கு என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி என்னுடைய இன்னொரு சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள். நானும் அதுலேயும் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற மாதிரியான வீடியோஸும் வந்து இனிமேல் வரும். நன்றி, வணக்கம்.